வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு நான்வெஜ் ஃப்ரைட் ஸ்நாக். ஸோ நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சிக்கன் நகெட்ஸ். ஸோ அதுக்கு தேவையான பொருளும் அதுக்கு செய்முறை என்னென்னு வாங்க இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 250 கிராம்ஸ் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு க்யூப்ஸ் மாதிரி மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆரிகானோ மிக்ஸ், ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டு நல்லா இது வந்து ஒரு 10 to 30 மினிட்ஸ் வந்து இது நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு பைண்டிங்காக ரெடி பண்ணிக்கலாம். பைண்டிங் வந்து நம்ம ஒரு முழு முட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம நல்லா முட்டையை அடித்து அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்காக அதோட இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னு, காரம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அவுட்டர் கிறிஸ்பினஸ்க்காக இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இது எப்படி நகெட்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து நம்ம வந்து அதை எக்கில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு நம்ம எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கோட் ஆகணும். நல்லா 4 சைடும் வந்து அது நல்லா ஈவனாக நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம நகெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் பீஸ் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பாக அந்த டைமில் சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம மற்ற சிக்கன் பீசஸையும் வந்து ஒரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து எக்கில் டிப் பண்ணி எக்லேருந்து வந்து அப்புறம் அடுத்தது வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மற்ற சிக்கனையும் வந்து அந்த எக் மிக்ஸ் அப்புறமா வந்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் வந்து டிப் பண்ணி நல்லா எடுத்து இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து இது போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். ஒரு சைடு வந்தோன்னே நல்லா இன்னொரு சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் மேலே எக்ஸஸ் ஆயில் ட்ரெயின் பண்ணிட்டு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் நகெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து ஹோம்மேட் மயனீஸ், எக் மயனீஸ் வித் கார்லிக் ஃப்ளேவர் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன். போத் எக்லெஸ் அண்ட் வித் எக் மயனீஸோட ரெசிபி. ஸோ பாருங்கள், நம்ம சிக்கன் நகெட்ஸில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மயனீஸோட தொட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.